அதிசீக்கிரமேவ ஜீர்ணோதாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டியும் திருப்பணி ஜெயந்து நல்லா நம்பர்களே வந்து மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். நம்ம மாப்பிள்ளை வந்து புதிராக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி எப்படி பிடிக்க போகிறான்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, ஒரு இதோட வந்திருக்கு புது ஃப்ராகு. நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃப்ராகு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முறையான ஒரு மீன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போதான் போட்டாங்க. சைஸான ஒரு சைஸெல்லாம் கொஞ்சம் முதல் மீன் பிரவீன் ஒரு மீன் பிடிச்சிருக்கான். முறையான மீன், சரியான பெருசு. வந்தாலே முடிச்சுட்டான் மாப்பிள்ள. புது தொண்டில வெற்றிகரமா புது தொண்டில முறையான மீன் பெருசு பெருசு. முதல் தொண்டி வந்து போட்டான். பெரிய மீன், 1 கிலோ இருக்கும். எடுத்து வரணும். 2 பேரும் மீன் பிடிச்சிட்டாங்க வந்த உடனே. பாருங்க, முறையான பெருசு புது தொண்டில. ஜஸ்ட் மிஸ் விட என்னது ஓடி இருக்கு மீன். எப்படி சொல்றீங்க? லைட்டா ஒரு ஊக்கு தான் மாட்டிருக்கு. இந்த ஸ்பின்னிங் நட தான் அடிச்ச அப்போ அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வெயிட் கேஷிங் வரவே வராது. அடிச்சுட்டா ஏறா எப்படி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கலடாண்ணா. சரியான மீன் வந்துச்சுல. அது ஒரட்டு மீன். ஒரு ஃபோட்டோ எடுத்துறியா? அப்படியே பிடிச்சிங்க. எடுத்துக்கலாம். முறையான பெருசு. மூன்றாவது மீன், முறையான மீன். பிரவீன் பிடிச்ச மாதிரியே நல்ல மீன்டா. கழுத்து இன்னைக்கு பாசல மாட்டாதா? வந்து முறையான மீன் பிடிச்சிட்டோம். நீ பார்க்காதடா. அவனு என்னடா சொல்லியிருக்கேன் நானு? ஏன்டா அப்படி பண்ற நீ? வாயில மீன் வாயில மாடி மாடி என்ன மாடி மீன் மாட்டிட்டு அதை பண்ண முறையான பெருசு. செடி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். Radio.
வாயில வைக்கல தெரியாது. ஏஸ்டி ஏன் பேசுற? ஃப்ரெண்ட்ஸ் மறையான மீன் மாட்டிக்கிட்டு பெருசு. நிறையா வந்துட்டு இருக்குங்க. முறையான மீன், முறையான மீன் உள்ள உள்ள முறையான பெருசுன்னு நினைக்கிறேன். தாவணிச்சு வாங்க ஃப்ரெண்ட். வாயே பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. யானை இந்த மீன் நல்ல மீன்ரா. 1 கிலோ இருக்கும் போது. 1 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சக்கத்தோட உதர்ந்துச்சுன்னா அவ்வளோ மேலே தெரிச்சிருவோம். கட்டுறது ரெண்டு முறையான மீன். சின்னதாண்டா, ஒரு சின்ன சைஸு. சின்னதான் முடியமான சைஸு. நீனா உனக்கு தான் பிடிக்க தெரிய மாட்டேது. தோற சாக்க போய் சாக்க எது ஒழுங்கா தோற. இந்த மீன்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த மீன்லாம் சின்னதாண்டா தெரியும். இது பிடிக்கிறதே பெருசா இருக்கு. இங்கதான் ஒரு சின்னது. என்கிட்ட கிடந்த பக்கத்தில் இந்த என்னது அந்த ஸ்லேப்பி மீன் மாதிரி இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கோரையில் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன்டா. அது கோரையில் இந்த கோரையில் தான் நின்றுருக்கு. நீங்கள் வா என்னடா அது? குடிக்கணுமா அது? ஐயோ சரியான பிரச்சனை. மீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் தான் நினைக்கிறேன். விட்டோம் நம்மள. கத்தி ஆயிட்டாப்ல. அங்கே போய் அவனை எடுடா, அவனை எடு. பிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மீன். எப்படியோ ஒரு மீன் பிடிச்சிட்டான். எப்படா சேர்ந்து இருந்துச்சு அனுபவம்? இது வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். வந்து போட்டோனே அடிச்சிட்டு சூப்பரா சேர்ந்து வாழ்த்துக்கள் ராடே. காய்ஸ் ஒரு மீன் பிடிச்சிருக்கு. முறையான மீன் அடிச்சிருக்கு. பெருசுடா, பெருசா. வாங்க போகலாம். முறையான மீன், செம்ம பெருசு. ஐயோ
மரண மீன். பெருசுன்னு சொன்ன மாதிரியே அங்கிட்ட அடிச்சிச்சு. சொல்லிட்டு வந்தோம்ல அதே மீன் தான். செம்ம பெருசுடா. சூப்பர்ண்ணா. ஃபோட்டோ எடுத்துட்டியா? ஜூம் பண்ணி காட்டு. சரியான சரி முறையான மீன். போயிட்டா மீன் மாட்டிக்கிட்டு. டேய் அதான் பாடுறா. அதான் பார்த்துட்டு இருக்கேன். திருப்பி மதருக்கு வந்து பாருங்க வீடியோ. நல்ல மீன் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே 3/4 கிலோ இருக்கும். இப்படியா? அப்படியே அதுங்க அப்படி தூக்கி இப்படி தூக்கி வேற எங்கே வைக்கிறது இந்த ஓகேவா? ஓகே. முறையான மீன். பாய் வராம அவனை காட்டு. பாய் வரா. இல்லை காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் பிடிச்சாச்சு. நான் காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் மீன் மாட்டினுச்சுன்னா அதையும் ஆட் பண்ணுறோம். மாட்டல அப்படின்னா இதான் எண்டு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அடுத்த இதில் அடுத்த விளாகில் மீட் பண்ணலாம். அடுத்து எங்கே மீன் பிடிக்க போகிறோம்னு தெரியலை, இன்னும் பிளான் பண்ணல. பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு தான் போவேன் நான். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே செம என்ஜாயாக இருந்தது. ஏகப்பட்ட மீன் பிடி ஒரு 20 மீனுக்கு மேலே இருக்குமாடா? 20 மீனுக்கு மேலே இருக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் பிரவீன் ஒருத்தன் பிடிச்சான் பாருங்க. அந்த மீனையும் இன்னொரு பெரிய மீன் நான் பிடிச்சேன் பாலத்தில். அந்த மீனையும் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்தார் இங்கே. அவர்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. 2 மீன் வந்து 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. வந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட மீன். இந்த 2 பேர் சிக்கடிச்சிட்டு உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கானு பாருங்க. ஓகே காய்ஸ், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். ஜூம் பண்ணு. இதுதான் நீ பிடிச்ச மீன். ஏகப்பட்ட மீன் இருக்குது. ஒன்றும் ஜூம் பண்ணு. 5x ஓடு. அவ்வளோதான். ஏகப்பட்ட மீன் இருக்குது உள்ள. ஓகே நான் தாவுண்டா. இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஒரு மீன் சேர்ந்து பிடிச்சதா? பட தம்பி மயக்கமாக உள்ளதெல்லாம் கீழே போட்டுருக்கு. மேலே உள்ளது உயிரோட இருக்கட்டும். அது இருக்கட்டும் வாங்கி காசாக போட்டுக்கலாம். இது எடுத்து போடு. இது இங்கிட்டு அவ்வளோதான். அது இருக்கட்டும். உயிரோட இருக்குது. உயிரோட தான் லாஸ்ட்டாக போடு. இது உயிரோட இருக்குது. இந்த கீழே வந்து வாங்கி கிடக்கு. அது உயிரோட தான் இருக்குது. அவ்வளோ. இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து போடு. எல்லாத்தையும் போட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது.
அப்படின்னா மீன் ஓகேடா. ஆமாம் இதெல்லாம் முடிச்ச முறை அங்கே தானே கைஸ் சொன்னேன் கைஸ் என்ன அவன் தூக்கிட்டு கிட்ட வந்து அடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே அந்த மீனை பிடிச்சிட்டோம். அப்போ அடிச்சதுன்னு சொன்னோம்ல அதே மீன் தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க அம்மா இல்ல தெறிக்க விடும் 21 கைஸ் மீன் கட்டுறது கட்டுறதுடா